ஹாய் நண்பர்களே, இப்போ பிசிபெல்லா பாத் அப்படின்னு ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அரிசி, துவரம் பருப்பு இது ரெண்டையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பீன்ஸ், கேரட்டு, ஏற்கனவே வேக வச்ச ரைஸ், பருப்பு அதோட திரும்ப ரெண்டாவது வேக வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட துவரம் பருப்பு ரைஸோட கேரட் பீன்ஸ் வேக வைக்கலாம். ஆனால் ரொம்ப அரிசியும் பருப்பும் வேக வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு ரெண்டாவது தடவை ஒரு டே வேக வைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்து உங்கள் சாய்ஸ். இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய், வெங்காயம், கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு, தக்காளி பழம், புளி கரைச்ச தண்ணி, வேக வச்ச ரைஸ், குழம்பு மசாலா தூள், உப்பு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ்க்கு சுட்ட அப்பளம், நெய் விடணும். விட்டு அந்த அப்பளத்தை அதோட நொறுக்கி வச்சப்பட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. குழந்தைங்களுக்கு எந்த வயதினர் சார்ந்தவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே.